சூர்யா ஜோதிடம் சேனல் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாம இந்த பதிவுல திருமணம் எப்போது நடக்கும், ஒரு பாடல் மூலியமா திருமண காலம் எப்போது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அலைவரும் சண்மத்தாதிபன் செறிந்த அங்கிசாதிபன் தனதகத்தில் நிலைமையாம் மனைவி குருவரும் காலம் நிச்சயம் மனம் புரிந்திடுவன் குளமுறும் சண்மம் தனக்கும் ஓரேலாம் ராசி அங்கிசத்தினில் குருவும் பலமுடனே வந்தணுகிய போதும் பாரியாய் கொள்வன் நட்பெண்ணை அப்படின்னு பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அலை வரும் சண்மத்தாதிபன் அப்படின்னா நம்ம லக்கணாதிபதி, சண்மத்தாதிபன் அப்படின்னா லக்கணாதிபதி. லக்கணாதிபதி நல்ல நிலைமையில நவாம்சத்துல நிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். லக்கணாதிபதி நவாம்ச கட்டத்துல எந்த ராசியில நிக்கிறாரோ அந்த ராசிக்கு கோச்சார குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்துல திருமணம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததா 7ஆம் அதிபதி, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி நவாம்ச கட்டத்துல எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசிக்கு குருவோட சஞ்சார காலம் எப்போது கிடைக்குமோ அந்த காலகட்டத்திலையும் திருமணமானது கைகூடும் அப்படின்னு இந்த பாடலுக்கு உண்டான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பாரி அப்படிங்கறதும் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தை தான் குறிக்குது. குரு பகவானோட அருளானது திருமணம் நடக்கிறதுக்கு தேவை. அப்ப குரு பகவான் அப்படிங்கிறது நம்மளோட குலதெய்வமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்கணாதிபதி நவாம்சத்துல யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுல கோச்சாரப்படி குரு பகவான் சஞ்சரிக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு திருமணமானது கைகூடும். அதே மாதிரி தான் 7குடையவன் அமர்ந்த நவாம்ச ராசியில் குரு சஞ்சரிக்கின்ற காலத்திலையும் திருமணமானது கைகூடும். இப்ப பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் நின்ன ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல குரு வரக்கூடிய காலம் குருபலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஒரு விதிமுறையும் நம்ம குருபலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் கைகூடுறதுக்கான மிகுதியான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்துல தான் திருமணம் நடக்குமா அப்படின்னா குரு பகவான் பார்வை பெறும்போதும் திருமணமானது கைகூடுது. அந்த 7ஆம் அதிபதிக்கு இல்ல லக்கணாதிபதி மேல குருவோட பார்வை கிடைக்கும் போதும் திருமணமானது கைகூடுது. இதை மட்டும் கணக்குல வச்சுக்காம திசா புத்திகளையும் நீங்க அனுசரிச்சு தான் பலன் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் திருமண காலம் சரியான முறைகள்ல எப்போ நடக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லைக்ஸ் மூலியமா தான் நான் அடுத்த பதிவுல எந்த பாடல் கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.